நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. பைத்தியமாடா நீ? கொலைகேஸ் 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். நாகரிகங்கள்லையும் சந்திரனை அடிப்படையாக ஆண்டு கணக்கு போடுற முறைகளும் இருக்குது. 365 இருக்கிற நாட்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 5-6 வருடங்களுக்கு ஒரு தடவை அவங்க ஒரு வருடத்திலே 13 மாதங்கள் வைத்துக்கொள்வார்கள். ஆனால் தமிழர்களுடைய ஆண்டு கணக்கு முறை தான் எப்படி இருக்கும்னா, ஆண்டில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சூரியனை அடிப்படையில் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற திருவிழாக்கள் இருக்குதுன்னா அது சந்திரனை அடிப்படையாக வைத்திருப்பாங்க. தமிழர்கள் நுட்பமாக சூரியன், சந்திரன், பூமி 3ஐயும் கணக்கில் எடுத்து நாட்காட்டியை வைத்திருக்கிறார்கள், திருவிழாக்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே தானே தெளிவு இருக்கணும். ஆனால் இங்கே தான் குழப்பம் இருக்குது. சித்திரை 1ஆம் தேதி சரியாக கிழக்கில் உதிக்கலை. சித்திரை 1ஆம் தேதி சம இரவு பகல் நாளும் கிடையாது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 7ஆவது நாள். உண்மையிலே வானத்தில் நிகழும் நிகழ்வுகளுக்கும் நம்ம இன்னைக்கு வைத்திருக்கிற தமிழர்களின் நாட்காட்டிக்கும் 24 நாட்கள் வேறுபாடு இருக்கிறது. இது ரெண்டையும் தாண்டி 3வது ஒரு வகையாக பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. அவர் தான் இறங்கி அந்த கணக்கீட்டை வச்சு தை மாதம் 1 தான் தாண்டுட்டு அவர் தான் அறிவிக்கிறார். நாசா கொடுக்கிற அச்சுப்பிறழ்வுக்கு ஏற்படுகின்ற நாட்கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஆதிசிவனர் வந்தது சரியாக பொருந்துகிறது. எதுக்கு பொருந்தது? தை மாதம் 1க்கு தான் பொருந்தது. வணக்கம். கலாட்டா தமிழ் அன்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எப்போவுமே இந்த ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம் நெருங்கும் பொழுதும் சரி, பங்குனி மாதம் நிறைவடைவது, அதற்கு பிறகு தை மாதம் துவக்கத்தில், மார்கழி மாதத்து இறுதியில், இதெல்லாம் வரும்பொழுது தமிழ் புத்தாண்டு எப்பொழுது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான, வானவியல் பூர்வமான ஒரு விளக்கத்தை இப்பொழுது வழங்கவிருக்கிறோம். ஆண்டு, நாட்காட்டி, மாதம் இது எல்லாமே வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன் இவற்றின் நகர்வுகள். அதாவது அது நகரில் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அவை நகர்வதாக தோற்றமளிக்கின்றன. அந்த தோற்றத்தின் அடிப்படையில் தான் நாட்காட்டியும் சரி, இந்த ஆண்டு கணக்குகள் இதெல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ தமிழர்களது நாட்காட்டி முறைக்கும் உலகத்திலையும், இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வட இந்தியாவில் இருக்கிற நாட்காட்டிக்கும் உலகத்தில் மற்ற நாடுகள் இருக்கிற நாட்காட்டிகளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு, மாதம் இந்த கணக்குகள்லாம் செய்யும்போது மேலை நாட்டவர்கள், பெரும்பாலும் மேலை நாட்டவர்கள் எல்லாருமே இந்த சூரியனை அடிப்படையாக அந்த நாட்காட்டியை அமைப்பார்கள், ஆண்டு கணக்கையும் அமைப்பார்கள். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? 365 நாளில் ஒரு வருடம் முடிவடைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வருவதற்கு இந்த 365 நாட்கள் ஆகின்றன. அவர்களது நாட்கள் எல்லாமே இந்த 365 அடிப்படையில் மேலை நாட்டில் இருக்கும். மேலை நாட்டில் ஆண்டு துவக்கமும் இதன் அடிப்படையில் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஜனவரியிலேருந்து வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இது சூரியனை அடிப்படையாக கொண்டு ஆண்டு முறையை கணக்கிடுறது. வட இந்தியாவிலையும் சரி, சில அந்த பழைய நாகரிகத்தில், உலகளாவிய அளவில் இருக்கிற நாகரிகங்கள்லையும் சந்திரனை அடிப்படையாக ஆண்டு கணக்கு போடுற முறைகளும் இருக்குது. அது எப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு அடுத்தது முதல் நாள் அன்றைக்கி மாதத்தின் முதல் நாளாகும், அமாவாசை அன்றைக்கி மாதத்தின் இறுதி நாளாகும். அடுத்த அமாவாசைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் வந்தவுடனே புது மாதத்தை துவங்கி விடுவார்கள். இப்போ இந்த சூரியனை அடிப்படையாக கொண்ட நாட்கள் ஆண்டு வந்துச்சுதுன்னா ஒரு வருடம்ங்கிறது கிட்டத்தட்ட ஏறத்தாழ பூமியும் சூரியனும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில் இருக்கும். அப்போ ஆண்டு துவக்கம்னு ஒன்று வச்சுட்டு அதே இதில் அடுத்த வருஷம் ஆண்டு துவக்கம் வச்சோன்னா சூரியனும் பூமியும் அன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆண்டு துவக்கத்தில் எப்படி இருந்துச்சதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சந்திரன் அதே இடத்துல இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். இப்போ அடுத்தது
சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்கள் எடுத்திங்கன்னா அதில் சூரியனும் சரி சந்திரனும் சரி ஒரு வருடம் கழிச்சு அதே இடத்துல இருக்கவே இருக்காது. ரெண்டுமே வெவ்வேறு இடங்களில் இருக்கும். ஏன்னா இது வந்து சந்திரன்கிறது 28 நாளில் ஒரு தடவை பூமியை சுற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 29 30 நாட்களில் ஒரு மாதத்தை அவர்கள் மாற்றி விடுவார்கள். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 358 359 நாட்கள் தான் இருக்குமே தவிர 365 நாட்களே இருக்காது. அப்போ சந்திரன் அடி 12 மாதம் முடித்து பார்த்திங்கன்னா அது சூரியனை பொறுத்த அளவுலையும் பழைய இடத்துல இருக்காது, சந்திரனை பொறுத்த அளவுலையும் பழைய இடத்துல இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மாதம் ரொம்ப தவறாக இருக்கும். 5 6 வருடங்களுக்கு முன்னாடி, ஏன்னா இதான் பார்த்தீங்களா 28 29 நாள்லேயே ஒரு அடுத்த மாதம் வந்துருச்சுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 360 நாட்கள் கூட வராது. இந்த மீதி இருக்கிற 5 6 நாட்கள் 365 இருக்கிற நாட்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 5 6 வருடங்களுக்கு ஒரு தடவை அவங்க ஒரு வருடத்திலே 13 மாதங்கள் வைத்துக்கொள்வார்கள். அப்போ அந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டது வட இந்தியாவில் இருக்கிறதுலாம் தான். அந்த சமக்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட வானியலும் இதைத்தான் சொல்லுது. அது வந்து என்ன சொல்லிடுது, இப்போ 5 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு 13 மாதங்கள் வந்துவிடும். அதனால் அது வந்து ஒரு குழப்பமான மாதம். அது எந்த வகையிலையும் சரியாக வராது. சூரியனை அடிப்படையாக கொண்டிருந்துச்சுன்னா சூரியனும் பூமியும் கிட்டத்தட்ட ஒரே நிலைக்கு வரும். ஆனால் சந்திரன் வேறு இடத்துல வரும். ஆனால் தமிழர்களுடைய ஆண்டு கணக்கு முறை தான் எப்படி இருக்கும்னா, அவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த ஆண்டில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சூரியனை அடிப்படையில் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற திருவிழாக்கள் இருக்குதுன்னா அது வந்து சந்திரனை அடிப்படையாக வைத்திருப்பார்கள். இப்போ உதாரணம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவராத்திரி என்னும் சிவராத்திரி எப்போ கொண்டாடுறாங்க, மாசி மாதம். அது மாசி மாதங்கிறது என்னது, சூரியனை அடிப்படையில் அந்த மாத கணக்கை எடுப்பார்கள். அதில் மாசி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த திருவிழாவை கொண்டாட மாட்டாங்க. மாசி மாதம் எப்போ அமாவாசை வருதோ அதான் மகா சிவராத்திரி. அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் அமாவாசை வரும்போது அதை தீபாவளியாக கொண்டாடுவார்கள். இதே மாதிரி தான் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி வரும் பொழுது அதை பிள்ளையார் சதுர்த்தியாக கொண்டாடியிருக்கிறார்கள். இதை மாதிரி ஆண்டு கணக்கு வரும்போது அந்த மாதம் எடுக்கும் பொழுது ஆண்டு கணக்கை எடுப்பார்கள். மாதத்துக்குள்ளே எப்போ கொண்டாடும் போது அது சதுர்த்தி, அந்த சந்திரனை அடிப்படையில் இருக்கும். அப்போ பிள்ளையார் சதுர்த்தின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் பூமியும் இந்த வருடம் எப்போ பிள்ளையார் சதுர்த்தியில் எதே மாதிரி இருந்துச்சதோ அதே மாதிரி தான் அடுத்த வருடம் பிள்ளையார் சதுர்த்தியில் அப்படி தான் இருக்கும். சிவராத்திரின்னு எடுத்தாலும் இந்த சிவராத்திரியில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சூரியன் சந்திரன் பூமி மூணுமே போன சிவராத்திரியில் எப்படி தான் இருக்கும், இந்த சிவராத்திரியில் எப்படி தான் இருக்கும், அடுத்த சிவராத்திரியில் எப்படி தான் இருக்கும். இதுதான் தமிழர்கள் முறை. தமிழர்கள் நுட்பமாக சூரியன் சந்திரன் பூமி மூன்றையும் கணக்கில் எடுத்து நாட்காட்டியை வைத்திருக்கிறார்கள், திருவிழாக்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே தானே தெளிவு இருக்கணும், ஆனால் இங்கே தான் குழப்பம் இருக்குது, வேறு எல்லா இடத்துலையும் குழப்பமே இல்லை. இதற்கு காரணம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய காணொளிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சித்திரை 1 தான் ஆண்டு துவக்கம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பூமத்திய ரேகையை சூரியன் கடக்கிறது. அந்த பூமி வந்து இங்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சூரியன் செல்கிற மாதிரி ஒரு தோற்றம் தோன்றுகிறது. அது ஏன்னா பூமியோட அச்சு அதை ஒரே இதில் செங்குத்தாக இல்லாமல் 23.5 டிகிரி சாய்ந்து, அந்த செங்குத்திலிருந்து 23.5 டிகிரி கோணம் சாய்ந்து இருப்பதனால இந்த தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி நமக்கு ஒரு காட்சி தெரிகிறது. இதில் அது சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறது தான் அந்த மேஷராசிக்குள்ளே நுழையிறது, சூரியன் மேஷராசிக்குள்ளே நுழையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சித்திரை 1ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தை மாதம் 1ன்னு சொல்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தட்சிணாயனம் முடிஞ்சு அந்த சூரியனானது தெற்கு நோக்கி வந்தது நிறைவடைந்து உத்தராயணத்தை துவங்கும் அந்த குறிப்பிட்ட நாள் தை 1ன்னு சொல்லுவாங்க. சரியா? தை 1ங்கிறது உத்தராயணத்தின் துவக்கம், சித்திரை 1ங்கிறது மேடராசிக்குள்ளே சூரியன் நுழையிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு வருடம் தமிழர்கள் சூரியனின் அடிப்படையில் கணக்கிட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னல. அதில் தமிழர்களோட மாதம் ஒவ்வொன்றுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளே நுழையிற மாதிரி தான் அவங்ககிட்ட வடிவமைச்சிருக்காங்க. 1ஆம் தேதி ஒரு ராசிக்குள்ளே நுழையும்,
அதே அந்த மாத கடைசி நாளில் அந்த ராசியிலிருந்து அடுத்த ராசி 1ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி அடுத்த ராசிக்குள்ளே நுழையும். அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, காலையில் சூரிய உதயம் இருக்குது இல்லையா, அந்த சூரிய உதயத்தில் கிழக்கில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிற நேரத்தில் அதுக்கு நேர பின்னால் பார்த்தீங்கன்னா எந்த மாதத்தில் நம்ம சொல்கிறோமோ அந்த குறிப்பிட்ட ராசியில் தான் அது உள்ள நுழையும். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் முந்தின ராசியில் இருக்கும். உண்மையிலே அதை போய் பார்க்கலாம், இப்படியே தான் இருக்கும். இதனால தான் மாதங்கள் ஒவ்வொன்றுமே சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ள நுழையிறது. இதை வச்சுருங்க. சரி, ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் அந்த ராசிக்குள்ள நுழைவது கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, பூமத்திய ரேகையை தாண்டது, அது என்ன அர்த்தம்னா சம இரவு பகல் நாட்கள்னு சொல்லுவாங்க. சரியாக கிழக்கில் வருடத்தில் 2 நாட்கள் தான் சரியாக கிழக்கில் சூரியன் உதிக்கும். அதில் ஒரு நாள் தான் அந்த மேஷராசிக்குள்ளே நுழையிற அந்த சித்திரை 1ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வானியல் படி பார்த்தீங்கன்னா இதை ஈக்வினாக்ஸ்பாங்க, சம இரவு பகல் நாட்களை. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி அது வந்து மேஷராசிக்குள்ளே நுழையலை. சித்திரை 1ஆம் தேதி சரியாக கிழக்கில் உதிக்கலை. சித்திரை 1ஆம் தேதி சம இரவு பகல் நாளும் கிடையாது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 7ஆவது நாள், அதாவது 24 நாட்கள் முன்னாலேயே மேஷராசிக்குள்ளே நுழைஞ்சிருது. சம இரவு பகல் நாளும் அன்னைக்கு தான். நீங்கள் வலைத்தளத்தில் எடுத்து பார்த்து கொள்ளலாம் ஈக்வினாக்ஸ் என்னங்கிறது. இதுதான் உண்மையிலே நிகழும், வானத்தில் நிகழும் நிகழ்வு. அப்போ அதிலிருந்து 24 நாட்கள் இன்றைக்கு நம்மளுடைய நாட்காட்டியில் வேறுபாடு இருக்கிறது. இதே 24 வேறுபாடு உத்தராயணம் துவங்குறதுலே இருக்கும். உத்தராயணம் 2023 இறுதியில் உத்தராயணம் வந்து உண்மையிலே தை மாதம் 1ஆம் தேதி துவங்கி இருக்கணும். ஆனால் எப்போ துவங்குதுன்னா மார்கழி மாதம் 6ஆம் தேதியே துவங்கிடுது உத்தராயணத்தை துவங்கி. அப்போ 24 நாட்கள். அப்போ உண்மையிலே வானத்தில் நிகழும் நிகழ்வுகளுக்கும் நம்ம இன்னைக்கு வைத்திருக்கிற தமிழர்களின் நாட்காட்டிக்கும் 24 நாட்கள் வேறுபாடு இருக்கிறது. இப்போ 24 நாட்கள் வேறுபாடு. இந்த வேறுபாடு ஏன், எப்படி வந்தது, எப்பொழுது வந்தது? எப்படி வந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும், பூமி எப்படி சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க 2 மாதிரியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்று தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, அதற்கு 24 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்கின்றன, அதுக்கு பேர் தான் ஒரு நாள். சரி, இன்னொன்று எப்படி சுற்றுது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சேர்த்து சுற்றி வருகிறது, அதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளும் நாட்கள் சற்றேறக்குறைய 365 நாட்கள். இது 2 சுற்றுமுறை சுற்றி வர்றது எல்லாருக்கும் தெரியும். இது 2ஐயும் தாண்டி 3வது ஒரு வகையாக பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் அச்சு பிறழ்வு, ஆக்சியல் ப்ரெசிஷன். அப்படி அச்சு பிறழ்வுனா என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுதான் பூமியின் அச்சுன்னா, இந்த பூமியின் அச்சு நேராக இல்லை, ஒரு 23 டிகிரி சாய்ந்து இருக்கிறது. சாய்ந்து இருக்குதா? சரி, இப்போ இது சாய்ந்து இருக்கிறது மட்டுமில்ல, இது சாய்ந்து இல்லை, இது எப்படி இருக்குதுன்னா இது சுற்றி கொண்டிருக்கிறது. எப்படி சுற்றி கொண்டிருக்கிறதுனா இதான் அச்சுன்னு வச்சுக்கிடுங்க, இதான் பூமி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இதில் உருண்டையாக இருக்கிறத அந்த அச்சு சென்ட்ரல் கோடு மட்டும்தான் அந்த அச்சாக எடுத்துருக்குறோம். அந்த அச்சோட கீழ்ப்பகுதி இப்படியே ஒரே இடத்துல இருக்குது, மேல் பகுதி இப்படி சுற்றி கொண்டு வருகிறது. மேல் பகுதி சுற்றிட்டு இருக்கு, சுற்றுதா? இது வந்து மிக 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 மெதுவாக சுற்றி கொண்டிருக்க. ஒரு சுற்று இப்படி சுற்றி முடிக்கிறதுக்கு ஏறத்தாழ 26,000 வருடங்கள். எவ்வளோ பாருங்க, 26,000. சரியாக நாசா கணக்குப்படி நம்ம சொன்னோம்னா 25,771.5 வருடங்கள் ஆகுது ஒரு தடவை சுற்றுறது. சுற்றுறது எப்படின்னு புரியுது? ஒரு பம்பரை சுற்றுறதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு ஆணியில் நேராக சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது செங்குத்தாக இருக்கும். கீழே விழுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாகும், ஆணியோட அடிப்பகுதி வந்து ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் மேல் பகுதி வந்து இப்படியே ஒரு வட்டம் போட ஆரம்பிக்கும், இப்படியே ஆடும், வாப்ளிங்பாங்க. அந்த மாதிரி தான் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி. தன்னைத்தானையும் சுற்றுது, சூரியனையும் சுற்றுது, அந்த அச்சும் ஒரே இடத்துல இல்லாமல் இப்படி சுற்றி கொண்டு வருகிறது. இப்படி சுற்றி வர்றதுனால என்ன ஆகும்னா மாதங்கள் எல்லாமே
நம்ம எவ்வளோ வருஷம் பார்த்தோம்? 26,000 வருஷம். அதாவது சரியாக பண்ணால் 25,771.5 வருடங்களுக்கு ஒரு முறை இது இப்படியே முழுசாக ஒரு சுற்றுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 72 வருடங்களுக்கு 1 டிகிரி மாறும். அதாவது என்னன்னா, இந்த நாட்கள்லாம் சொன்னேன் இல்லையா, மேஷராசிக்குள்ளே நுழையிறது சித்திரை 1ன்னு வச்சுக்கிட்டா, உத்தராயணத்தின் துவக்கம் தை 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா 72 வருஷம் கழித்து ஒரு நாள் முன்னாலே, அதாவது சித்திரை 1க்கு ஒரு நாள் முன்னாடியே மேஷராசிக்குள்ளே நுழைஞ்சிரும். சமயரவு பகல் நாளாக இருக்கும், பூமத்திரையை கிடைக்கும். அதே மாதிரி உத்தராயணத்தின் துவக்கம் தை மாதம் 1ஆம் தேதிக்கு ஒரு நாள் முந்தி மார்கழி மாதத்தின் இறுதி நாள் அன்றைக்கே அந்த உத்தராயணத்தை துவக்கிவிடும். எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை? 72 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ எண்ணெயிலிருந்து ஒரு 72 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ பங்குனி 7வது நாளில் தான் அந்த மேஷராசிக்குள்ளே நுழையுதுன்னு இப்போ பார்த்தோம் இல்லையா. அப்போ என்னாகும்? பங்குனி 8வது தேதியில் அது நுழைஞ்சிருக்கும். 144வது வருடங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பங்குனி மாதம் 9ஆம் தேதி தான் இது நுழைஞ்சிருக்கும். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் 24 நாட்களுக்கு முன்னாடி சரியாக மேஷராசியில் ஒன்று நுழைஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இது ஒரு காலத்தில். அந்த வருடங்கள்லேருந்து 72 வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னாடி போய் இன்னைக்கு 24 நாட்கள் முன்னாடி வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இன்னும் 7 × 22 7 நாள் இருக்குது. ஒரு வருஷம் முடிகிறதுக்கு 30 நாள் வச்சுக்கிட்டுக்கலாம். 30 நாள் வச்சுக்கிட்டீங்க, 24 போச்சுன்னா இன்னும் 6 நாட்கள் இருக்கின்றன. இந்த இன்னும் 6 × 72 கிட்டத்தட்ட 432 வருடங்கள் இன்னையிலேருந்து, அதாவது 2024லேருந்து 432 வருடங்கள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷராசிக்குள்ள பங்குனி மாதம் 1ஆம் தேதியே நுழைஞ்சிரும். எப்போ? சித்திரை மாதத்து 1 இல்லைல்ல, பங்குனி மாதத்தில் 1ஆம் தேதியே நுழைஞ்சிரும். எப்போ? இன்னும் 432 வருடங்கள் கழித்து. அப்போ 432 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போனா என்னாச்சு? 2024லேருந்து போட்டோன்னா கிபி 2476, கிபி 2476 பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷராசிக்குள்ள பங்குனி 1ஆம் தேதியே நுழைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, சம இரவு பகல் நாட்கள், சரியாக கிழக்கில் உதிக்கிறும் நாட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி 1ஆம் தேதியாக தான் இருக்கும். எப்போ? கிபி 2476. அப்போ 2160 வருடங்களுக்கு ஒரு முறை மாதம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறது. இதுதான் இதை ஜாதகத்தில் கணிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அயனாம்சம்னு ஒரு கரெக்ஷன் ஃபேக்டரை போட்டு வச்சுருவாங்க. அதுபடி திருத்திடுவாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற தேதியை அப்படியே என்றைக்கு தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணம் ஆரம்பிச்சதோ, என்றைக்கு அந்த மேஷராசிக்குள்ள சரியாக சித்திரை 1க்குள்ளே நுழைஞ்சதோ அந்த வருடத்துக்கு இது இருக்கிறது அப்படியே மாற்றி அவங்க ஜாதக பலன் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் சரியாக வந்துடும். அதுக்கு அவங்க அயனாம்சங்கிற கரெக்ஷன் ஃபேக்டரை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உத்தராயணத்தின்படியோ இல்லை மேஷராசியில் நுழையிறதுபடியோ இல்லை சம இரவு பகல் நாட்கள் படியோ நம்ம ஆண்டை துவக்கினோம் என்றால் என்ன ஆகும்? 2160 வருடங்களுக்கு ஒரு முறை புத்தாண்டை ஒவ்வொரு மாதம் முன்னாடி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடைசி ஆண்டில் 11 மாதம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் முன்னாடியே புத்தாண்டு வந்துடும், ஒரு மாதம் முன்னாடியே மேஷராசிக்குள்ளே நுழைஞ்சிடும், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த தை மாதம் 1 வந்துடும், உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிடும். அப்போ இன்றைக்கு இருக்கிற உலகியல் நாட்காட்டி எதுவுமே 2000 வருஷத்தை தாண்டினதெல்லாம் இல்லை. இப்போ ஆங்கில நாட்காட்டி தான் 2024 வந்திருக்கு. அதுவுமே இன்னும் 2120 தாண்டலை. அப்படி தாண்டும் போது தான் இந்த குழப்பங்கள் உள்ள நுழையிறத வச்சு வர்றதெல்லாம் குழப்பங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் 20 நாள் 25 நாளெல்லாம் யாரும் பெருசாக அதை கவனித்து கொண்டே இருக்க மாட்டார்கள். அதனால் இது இப்படி இருக்குது. அப்போ மற்ற நாட்காட்டிகள் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு ஒரு தடவை புது நாட்காட்டி வெவ்வேறு நேரத்தில் அது வந்து விடுவதனால இந்த பிரச்சனை மற்ற நாட்காட்டிகளில் வருவதில்லை. ஆனால் தமிழர்களோட மெய்யான இந்து மத நாட்காட்டி மட்டும்தான் இன்றைக்கு 43,73,125வது வருடம். இன்றைக்கு 2024 கணக்கு எது வருதுன்னா 43,73,125வது வருடமாக சித்தர்கள் மெய்யான இந்து மத நாட்காட்டியில் கணக்கு வச்சிருக்கிறாங்க.
அந்த சித்தர் இது எப்படி இந்த கணக்கு வந்துச்சுது? இந்த கணக்கை யார் கொடுத்தார்னா ஆதிசிவனார் தான் கொடுக்கிறார். ஆதிசிவனார் யாரு? இந்த தமிழ் இந்த உலக நிலப்பரப்பு எல்லாமே ஒரே தீவாக இருந்தது. அதற்கு இளமுரியா கண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நாவலந்தீவு, குமரி கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது. இந்த நிலப்பரப்பு தான் ஒரே நிலப்பரப்பாக இருக்குது. அதை தவிர மற்றதெல்லாம் கடலாக இருக்கிறது. அது எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 43,73,125 வருடங்களுக்கு முன்னாடி அந்த நிலப்பரப்பில் ஆதிசிவனார் வந்து இறங்குகிறார். அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்து இறங்குகிறார். அவர் தான் நமக்கு இந்த நாட்காட்டி முறையை, கேலண்டர் சிஸ்டத்தை சொல்லி கொடுத்தவர் அவர்தான் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்து தமிழை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் 11 சித்தர் பீடத்தை உருவாக்கி இந்து மதத்தை மக்களுக்கு வழங்கியவரும் ஆதிசிவனார் தான். அதே ஆதிசிவனார் தான் 11 சித்தர் பீடத்தை உருவாக்கி இந்து மதத்தை வழங்கினார் பார்த்தோம். அவரே தான் 11 சித்தர் மடத்தை உருவாக்கி இந்து வேதத்தையும் வழங்கினார். அவரே தான் முதல் பாண்டியவன் மன்னனாக இருந்து ஆட்சி முறையையும் உருவாக்கினார். அப்போ அவர் தான் வேதத்தை கொடுத்தவர், அவர் தான் மதத்தை கொடுத்தவர், அவர் தான் ஆட்சி முறையை அமைத்தவர், தான் தமிழ் கற்றுக் கொடுத்தவர், அவர் தான் நாட்காட்டி முறையை சொன்னதும் அவர் தான். அவர் தான் வந்து இறங்கிய அந்த காலகட்டத்தில் வச்சு இதை குறிக்கிறார். இது மட்டும் அவர் கொடுக்கல, மனிதர்களை அவர் என்ன அடிப்படையில் இதை குறிக்கிறார்னா, மனிதர்களோட வாழ்க்கை வந்து மொத்தம் 48 லட்சம் வருடங்களாக குறிக்கிறார். அதாவது மனிதன் தோன்ற ஆரம்பித்து பயிரினங்கள்லேருந்தும் விலங்கினங்களிலிருந்தும் மனிதன் தோன்ற ஆரம்பித்து முதல் மனுஷன் வந்ததிலிருந்து அவன் பெர்மனண்ட்டாக இம்மார்டாலிட்டி, நிலைபேறு அறைதல், பிறப்பிறப்பற்ற பெருநிலை அணைய இந்த பூமி, மனிதர்கள், விலங்கினங்கள், பயிரினங்கள், உயிரினங்கள் எல்லாம் பெற்று நிலைபேறு அடைகிறதுக்கு மனிதன் தோன்றி அந்த நிலைபேறு அடைகிறதுக்குண்டான காலகட்டத்தை 48 லட்சம் வருஷமாக வைத்திருக்கிறார். அந்த 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 காலத்தில் மனிதர்களை விலங்குகளோட விலங்குகளாக திரிந்த மனிதர்களுக்கு ஆதிசிவனார் தான் பேர் வைக்கிறாரு. மணீசர் 3 சுழி நானா போனோம், நீ 3 சுழி நானா போடணும். மண் கூட்டல் ஈசர் மணீசர், நிலத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க? 4,85,920 ஆண்டுகள் மனிதர்களாக விலங்குகளோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் மண்ணின் தலைவர்களாக இருந்த மனிதர்களை மனத்தின் தலைவர்களாக மனீசர்களாக 2 சுழி தானா போனோம். 3 சுழி போட்ட மனிதர்கள்லேருந்து 2 சுழி தானா போட்ட மனீசர்களாக, மனத்தின் தலைவர்களாக, மண்ணின் தலைவர்களை மனத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்கு தான் இந்த இந்து வேதத்தை கொடுக்கிறார், இந்து மதத்தை கொடுக்கிறார், இந்த தமிழை கற்றுக் கொடுக்கிறார், ஆட்சி முறையை அமைத்து கொடுக்கிறார், நாட்காட்டிமையும் கொடுக்கிறார். அவர் தான் வந்து இறங்கி அந்த கணக்கீட்டை வச்சு தை மாதம் ஒன்றுதான் புத்தாண்டுன்ட்டு அவர் தான் அறிவிக்கிறார். ஏன்னா இது 43,73,122 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது தை மாதம் 1 தான் அவர் ஆரம்பித்தார். தை மாதம் 1, தை மாதம் 1, தை மாதம் 1. இடையில ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை உத்தராயணம், 2160 வருஷம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தடவை மாத துவக்கத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவர் ஆரம்பித்து வச்சது தை மாதம் தான். இதை அவரே குறிப்புகளில் எழுதுகிறாரு. அதனால் தை மாதம் தான் 12 மாதம் முடித்து அடுத்த தை மாதம், 12 மாதம் முடித்து அடுத்த தை மாதம், இப்படியே வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இது வெறும் குறிப்பை மட்டும் வச்சு தான் நாங்கள் சொல்லலை. நாசா சொல்லிச்சு இல்லையா, 5 அச்சுப்பிறவுனால தான் இந்த நாட்கள் முன்னிக்கொண்டே போய்கிட்டு கொண்டு இருக்கின்றன. இதுதான் நாசா சொல்லுது. இந்த நாசா சொல்கிற 25,771.5 நாட்களுக்கு உடனே அச்சுப்பிறழ்வு சுற்றி வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அச்சில் சுற்றி வருது இல்லையா, ஆக்சியல் ப்ரிசிஷன். அந்த ப்ரிசிஷனில் இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை நாளை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டு துவக்கம்ங்கிறது இன்னைக்கு நமக்கு எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. 43,73,125 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அதில் 4,85,920 ஆண்டுகள் அந்த மனிதர்கள் காலம் போயிருச்சுது. இன்றைக்கு இருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பங்குனி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசிக்குள்ள நுழையுது. மார்கழி மாதம் 6ஆம் தேதி உத்தராயணம் துவங்குது. அது அப்படியே 25,771 ஆண்டுகளுக்கு முன்னாடி 0.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சு நம்ம பொருத்தி பார்த்தோம் என்றால் அது ஒரு கணக்குப்படி
நாசா கொடுக்கிற அச்சுப்பிறழ்வுக்கு ஏற்படுகின்ற நாட்கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஆதிசிவனர் வந்தது சரியாக பொருந்துகிறது. எதுக்கு பொருந்தது? தை மாதம் 1க்கு தான் பொருந்தது. ஆன்மீகப்படியும் சரி, சித்தர்கள் குறிப்புப்படியும் சரி, இன்றைக்கு நாசா சொல்லக்கூடிய வானியல் கணக்குப்படியும் பார்த்தாலும் தை மாதம் தான் இருக்கும். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. பைத்தியமாடா நீ? கொலைகேஸ் 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்.